இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் மூவி அந்த பட அந்த படத்தை நான் பார்க்கல. அந்த படம் கிடையாது, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, சாரி. இன்னைக்கு நம்ம லெஜண்ட் சரவணாவோட செகண்ட் மூவி லீடர் ரிலீஸ் ஆகி ஃபயரா போயிட்டு இருக்கு. அந்த மூவி பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தி லெஜண்ட்க்கு அப்புறம் இந்த டைம் கருடன் மூவியோட ஃபேம் டைரக்டர் RS துரை செந்தில்குமார் அவர்கள் இந்த மூவி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது அவரோட மாஸ் கம்பேக்கா. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டோரி பிளாட். தூத்துக்குடி போர்ட்ல ஒரு சிம்பிளான கார் மெக்கானிக்கா இருக்கவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ சக்திவேல். அவருக்கு எல்லாமே அவரோட பொண்ணு ஐரன் தான். ஆனா அந்த போர்ட்டை ப்ளோ அப் பண்ண ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா, அவனை எல்லாரும் டெவில்னு கூப்பிடுறாங்க. அவர் பிளான் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் இந்திரா அப்புறம் SP பக்தவட்சலம் இந்த கேஸை ஃபாலோ பண்றாங்க. ஸ்டோரி பிக்கப் ஆகும்போது தான் தெரியுது, இவர் சாதாரண கார் மெக்கானிக் கிடையாது, இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பாஸ்ட் இருக்கு அப்படின்னு. இவர் எப்படி டெவில முடிச்சு இந்த போர்ட்டை காப்பாத்தினாரு அப்படின்றத பத்தி தான் இந்த மூவி. முதல்ல பிளஸ் பாயிண்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், லெஜண்ட் சரவணா அவர்கள். ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த மூவில சரவணன் சார் ஒரு மாதிரி சைலண்டான காமான ஒரு கேரக்டர் பண்றாரு. இது இவருக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. ரொம்ப மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட், வில்லன் சந்தோஷ் பிரதாப் தான் இந்த மூவியோட வில்லன். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ மாசா இருக்கு. வில்லனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தேர்ட், கருடன் மூவியோட டைரக்டர் டச் இந்த மூவிலையும் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம். ஸ்டோரியை ரொம்ப லேக் ஆக்காம இன்டென்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸோட எமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபோர்த், இந்த மூவியோட மியூசிக் ஜிப்ரான். அவரோட மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூவிக்கு மியூசிக் தான் ஒரு பெரிய பவர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நெகட்டிவ்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோ பத்தி தான் சொல்ல போறேன். அவருக்கு என்னதான் சைலண்டான காமான ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்திருந்தாலுமே கூட சில எமோஷனல் சீன்ஸ்ல நடிப்பு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பத்தலையோ அப்படின்னு தோணுது. ஆனா ஆக்ஷன் சீன்ஸ்ல இது எல்லாத்தையுமே தெரியாம நல்லா கவர் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி டைரக்டர் ஹீரோவை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து காட்டுறது மூலயமா அவரோட ஆக்டிங்கை காப்பாத்திருக்காருன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், லாஜிக் ஓட்டைகள். இது ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னாலும் நிறைய இடத்துல என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. ஸோ லாஜிக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி பார்க்கணும், ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். இல்லை எனக்கு லாஜிக் முக்கியம், இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்லாம் நீங்க நினைச்சு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் கொடுக்கலாம். ஆனா இது ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி அப்படின்னே சொல்லலாம்.